இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். பத்திரிகையாளர்களை கீழ்த்தரமாக பேசி வருவதாக அண்ணாமலை மீது பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இனிமேல் அண்ணாமலை அவர்களோட போட்டோவையோ பேரையோ நாங்கள் யாரும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலேயே போய் இந்த பரதேசியோட போட்டோவை இனிமேல எங்களோட ஊடகங்கள்ல பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். விஜயகாந்தோட அரசியல் வாழ்க்கை எப்படி காலி பண்ணாங்களோ அதே மாதிரி பிளான் பண்ணி இப்ப அண்ணாமலை வளர்ந்து வந்துகிட்டு இருக்க காரணத்தினால பத்திரிகையாளர்கள் அனைவரையும் உண்டு திரட்டி எப்படி முன்னாடி விஜயகாந்த் அவர்களை பண்ணாங்களோ இப்ப அண்ணாமலை அவர்களை பண்றதுக்கு பிளான் பண்ணி பக்காவா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த திராவிட அரசு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்களை விமர்சிச்சிருந்தாரு. அப்போதைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா பல்லு படாம பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து பிரஸ் மீட்லயும் அதற்கான விளக்கத்தை கொடுத்தாரு. நான் பேசுறது சரிதான் பேசியிருந்தாரு. இந்த காரணத்தினால திமுக இந்த மாதிரி ஊடகவியலாளர்களை ஒன்று திரட்டி அண்ணாமலை அவர் அரசியல் வாழ்க்கையை காலி பண்ண பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை சேர்ந்த பலர் கூறி வருகிறார்கள்.